இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட அற்புதமான ஃப்ரிட்ஜ. என்னோட ஃப்ரிட்ஜுக்கு கால் மட்டும் இருந்திருந்தா எங்க வீட்ட விட்டு எப்பயும் ஓடியிருக்கும். வைக்கிறதுக்கு இடம் இல்லாம பாத்திரத்துக்கு மேல பாத்திரமா உக்காந்துருக்கு. ஊறுகாய் டப்பா, மாவு டப்பா, தயிர் பாக்ஸு, பூ பாக்ஸு, அப்பப்பா எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. ஒரு சிலதெல்லாம் நான் எப்போ வச்சேன்னு கூட ஞாபகம் இல்ல. இதுல நான் சந்தோஷப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த பஞ்சாமிர்தம் டப்பா. போன வாரம் கீழ் வீட்டுல இருக்கிறவங்க பழனிக்கு போனோன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. நான் அதை எங்க வச்சேன்னு தெரியாம மறந்துட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேன். நானும் மதியம் எங்க வீட்டுக்கார் வந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரிட்ஜ் பளபளன்னு இருக்கணும்னு தேய்ன்னு தேய்க்கிறேன். ஆனா ஒட்டிக்கிட்டு இருக்க மாவெல்லாம் போகவே இல்லை. ஒரு வழியா ஈர துணியை போட்டு கிளீன் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த மீஷோல வாங்கின டப்பாலாம் ஃப்ரிட்ஜுக்கு உள்ள வைக்க வேண்டியது இத்தனை நாள் ஃப்ரிட்ஜுக்கு மேல வச்சிருந்தேன். எந்த காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் கவர்ல கொடுக்குறாங்களா, அப்படியே சுத்தி உள்ள போட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. இன்னைக்கு எல்லாத்தையும் டப்பால போட்டு அடைச்சு உள்ள வச்சுட்டேன். அப்புறம் இந்த முட்டையையும் அழகா அடுக்கி வச்சுட்டு, இந்த ஃப்ரிட்ஜ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த கீழே இருக்கிற ட்ரே தான். என்ன மாதிரி சின்ன கிச்சனா வச்சிருக்கிறவங்க வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஒரு வழியா உள்ள கிளீன் பண்ணியாச்சு. இப்ப மேல இருக்கிறத துடைக்கணும், அவ்வளவுதான்.